வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். தமிழக முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞரின் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் அனுசரிப்பு. முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்கள் கருணாநிதியின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை. புதுச்சேரி நெசவு தொழிலாளர்களுக்கு இம்மாதம் முதல் 20% கூலி உயர்வு. முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. புதுச்சேரி அரசு பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவிகள் ஓவர் கோட் அணிய வேண்டும். கல்வித்துறை உத்தரவு. பணிக்கு திரும்பாவிட்டால் ஒப்பந்தம் ரத்து செய்யப்படும். வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள பிஆர்டிசி ஊழியர்களுக்கு நிர்வாகம் எச்சரிக்கை. தமிழக முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதியின் நினைவு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி அரசு சார்பில் அவரது உருவப்படத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். தமிழக முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் 7ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் அனுசரிக்கப்பட்டது. புதுச்சேரி நகராட்சி அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கருணாநிதியின் உருவப்படத்திற்கு புதுச்சேரி அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். முன்னதாக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, செந்தில்குமார், சம்பத் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட திமுகவினர் வெங்கடசுப்பா ரெட்டியார் சதுக்கத்தில் இருந்து ஊர்வலமாக வந்து அண்ணா சிலை அருகே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கருணாநிதியின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். புதுச்சேரி நெசவு தொழிலாளர்களுக்கு 20% கூலி உயர்வு இந்த மாதம் முதல் அமல்படுத்த உள்ளதாக கைத்தறி தின விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். புதுச்சேரியில் 11வது தேசிய கைத்தறி தின விழா இன்று கொண்டாடப்பட்டது. இதில் பங்கேற்று முதலமைச்சர் ரங்கசாமி பேசுகையில், கைத்தறி கடுமையான பாரம்பரிய தொழில். நெசவு தொழில் குடும்பம் எப்படி இருந்தது, தற்போது எப்படி இருக்கிறது என்று எண்ணி பார்க்க வேண்டும். புதுச்சேரி கைத்தறி நெசவாளர்கள் நல்ல நிலையில் இருந்தனர். கதிர்காமம், லாஸ்பேட்டை, கருவடிக்குப்பம் உட்பட பல பகுதிகளில் நெசவு தொழில் செய்வோர் அதிகமாக இருந்தனர். கைத்தறி பாவு பார்த்ததும் வாசமும் நினைவில் உள்ளது. பல குடும்பங்களுக்கு இந்த தொழில் வாழ்வு ஆதாரமாக இருந்தது என நினைவு கூர்ந்தார். உடுத்தவும் பயன்படுத்தவும் உடல் ஆரோக்கியத்திற்கும் நல்லது. இளையோர் ரெடிமேட் வேறு ஆடைகள் உபயோகப்படுத்தினாலும் கைத்தறியை பயன்படுத்துங்கள். புதுச்சேரியில் இருந்து கைத்தறி ஆடைகள் ஏற்றுமதி செய்யப்பட்டது. மலேசியா, சிங்கப்பூருக்கு அனுப்பினோம். அதற்காக பான்பேப் தொடங்கினோம். விவசாயத்திற்கு அடுத்து கைத்தறி தொழில்தான் புதுச்சேரியில் இருந்தது. இன்று பாதுகாக்க வேண்டிய தொழிலாக உள்ளது என கூறிய முதலமைச்சர், 150 குடும்பங்கள் தான் தற்போது உள்ளதாக சொல்வார்கள். மற்றவர்கள் ஆர்வம் காட்டவில்லை. சிரமமான தொழில் தற்போது நலிவடைந்துள்ளது. இந்த தொழில் செய்வோர் எண்ணிக்கையும் கைத்தறி ஆடை வாங்குவோரும் குறைந்துள்ளனர் என்றும், கைத்தறி ஆடையை வாங்கி அந்த குடும்பத்திற்கு வருவாய் தர வேண்டும். கைத்தறி தொழிலை வளர்க்க பிரதம நெசவாளர்கள் கூட்டுறவு சங்கத்தில் நெசவு செய்யும் தொழிலாளர்கள் நெசவு கூலியில் தற்போது பெற்று வரும் அகவிலை படியில் கூடுதலாக 20% உயர்த்தி ஆகஸ்ட் முதல் தரப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். புதுச்சேரி அரசு பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவிகள் ஓவர் கோட் அணிய வேண்டும் என கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. நாட்டில் பள்ளி மாணவிகள் மீது பாலியல் ரீதியான வன்முறையை தடுக்கவும், அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கவும் அவர்களின் ஆடையில் சில தனியார் பள்ளிகள் மாற்றங்கள் கொண்டு வந்துள்ளன. அதன்படி 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவிகளுக்கு சுடிதார் வழங்கப்பட்டது. அதற்கு பிறகு அதிலும் மாற்றங்கள் கொண்டு வந்து சுடிதார் மேல் ஓவர் கோட் அணியும் முறை கொண்டு வரப்பட்டது. இந்த திட்டத்தை தமிழக அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவிகளுக்கு அமுல்படுத்தப்பட்டு தற்போது செயல்பாட்டில் உள்ளது. இதனைத் தொடர்ந்து புதுச்சேரியில் இந்த திட்டத்தை கொண்டு வர கடந்த 2013ஆம் ஆண்டு கல்வித்துறை அமைச்சர் கல்வித்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். ஆனால் அதற்கு பல்வேறு அரசியல் கட்சிகள், சமூக அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்ததால் இந்த திட்டம் கைவிடப்பட்டது. ஆனால் பெரும்பாலான தனியார் பள்ளிகளில் மாணவிகள் ஓவர் கோட் அணியும் முறை நடைமுறையில் உள்ளது. இதன் மூலம் மாணவிகளின் மீது விடும் பாலியல் ரீதியான பார்வை தவிர்க்கப்படும் எனவும், மாணவிகளுக்கு இந்த சீருடை பாதுகாப்பாக இருக்கும் எனவும் கருதப்படுகிறது. இதற்கிடையே கல்வித்துறை துணை இயக்குனர் காவேரி ஓவர் கோட் அணிவது தொடர்பாக உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார். அதில் அரசு பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவிகளுக்கு சுடிதார் மேல் ஓவர் கோட் அணிய வேண்டும். அதற்கான வழிமுறைகளை நிறுவனத்தின் தலைவர்கள் மாணவிகளுக்கு வழங்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருந்தது.
கல்வித்துறையின் இந்த நடவடிக்கையால் பள்ளி மாணவிகள் மீதான பாலியல் குற்றங்கள் குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதுச்சேரியில் இன்று 12வது நாளாக தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் புதுச்சேரி அரசு சாலை போக்குவரத்து கழக ஒப்பந்த ஊழியர்கள் உடனடியாக பணிக்கு திரும்ப வேண்டும். அப்படி இல்லை என்றால் ஒப்பந்தம் ரத்து உள்ளிட்ட ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. புதுச்சேரி அரசின் சாலை போக்குவரத்து கழகத்தில் 15 ஆண்டுகளுக்கும் மேலாக உள்ள ஒப்பந்த ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். நிரந்தர ஊழியர்களுக்கு 7வது ஊதிய குழுவின் பரிந்துரையை அமல்படுத்த வலியுறுத்தியும் ஒட்டுமொத்த ஊழியர்களும் கடந்த ஜூலை 28ஆம் தேதி முதல் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி, துறை செயலாளர் முத்தம்மா, போக்குவரத்து கழக மேலாண் இயக்குனர் ஆகியோர் பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் எந்தவித உடன்பாடும் எட்டப்படாததால் இன்று 12வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர். இந்த நிலையில் ஒப்பந்த ஊழியர்களுக்கு பணி நிரந்தரம் சாத்தியம் இல்லாததால் அவர்களின் கோரிக்கையை கருத்தில் கொண்டு ஊதிய உயர்வாக 8000 ரூபாய் உயர்த்தி மாதம் ரூபாய் 24,000 அறிவிக்கப்பட்டுள்ள நிலையிலும் பொதுமக்களை பாதிக்கும் வகையில் வேலைநிறுத்த போராட்டத்தை தொடர்வது சட்டத்திற்கு புறம்பானது என்றும், எனவே அவர்கள் அனைவருக்கும் இறுதி எச்சரிக்கை விடப்படுவதாகவும் அனைவரும் உடனடியாக பணிக்கு திரும்பவும் பிஆர்டிசி நிர்வாகம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மேலும் ஒப்பந்த ஊழியர்கள் அனைவரும் உடனடியாக பணிக்கு திரும்பவில்லை என்றால் ஒப்பந்தம் ரத்து உள்ளிட்ட ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் போக்குவரத்து துறை மேலாண் இயக்குனர் சிவக்குமார் எச்சரிக்கை விடுத்துள்ளார். வீராம்பட்டினம் அருள்மிகு ஸ்ரீ செங்கழுநீர் அம்மன் ஆலய பிரம்மோற்சவ தேர் திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. புதுச்சேரி மாநிலத்தின் பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் ஒன்றான அரியாங்குப்பம் கொம்யூன் வீராம்பட்டினம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ செங்கழுநீர் அம்மன் ஆலய பிரம்மோற்சவ தேர் திருவிழா எதிர்வரும் 15ஆம் தேதி சிறப்பாக நடைபெறுகிறது. அதனை முன்னிட்டு இன்று அதிகாலை அம்மனுக்கு பால், தயிர், இளநீர், மஞ்சள், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகங்கள் செய்து தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஆலய கொடிமரத்திற்கு அபிஷேகங்கள் செய்து கணபதி ஹோமம் உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் நடைபெற்று கொடியேற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து உற்சவ மூர்த்தியின் வீதி உலா காட்சி மாட வீதிகளில் நடைபெற்றது. இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். மேலும் விழாவில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய தனி அதிகாரி சுரேஷ், திருப்பணி குழு மற்றும் வீராம்பட்டினம் மக்கள் குழு மற்றும் கிராம மக்கள் இணைந்து செய்திருந்தனர். புதுச்சேரியில் நள்ளிரவு வழி தவறி வந்த மண்ணுளி பாம்பை போலீசார் மீட்டு சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக வனத்துறை முன்பு காத்திருந்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. புதுச்சேரி கடலூர் சாலையில் நீதிமன்றம் அருகே வனத்துறை உள்ளது. இங்கு புதுச்சேரியில் பிடிக்கப்படும் விலங்குகள் மற்றும் உயிரினங்கள் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் நேற்று நள்ளிரவு வனத்துறை அருகே சுமார் 3 அடி நீளமுள்ள மண்ணுளி பாம்பு ஊர்ந்து சென்றது. இதனை அப்பகுதியில் போஸ்டர் ஒட்டும் பணியில் ஈடுபட்டிருந்த இளைஞர்கள் ஆர்வமுடன் பார்த்து கொண்டிருந்த போது அவ்வழியாக வந்த 2 காவலர்கள் அதனை மீட்டனர். வனத்துறை அலுவலகம் முன்பு பாம்பு பிடிபட்டதால் காவலர்கள் வனத்துறை கதவை பலமுறை தட்டியும் திறக்கப்படவில்லை. தொலைபேசியில் தொடர்பு கொண்டும் யாரும் எடுக்கவில்லை. இதனால் ரோந்து பணியில் இருந்த உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் பாம்பை ஒப்படைத்தனர். இதனைத் தொடர்ந்து வனத்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. வனத்துறை ஊழியர் கண்ணதாசன் வந்து மண்ணுளி பாம்பை பெற்று சென்றார். தற்போது வனத்துறை அலுவலகத்தில் பாதுகாக்கப்படும் பாம்பு பின்னர் அடர் வனப்பகுதியில் விடப்பட இருக்கிறது. வண்ணாங்குளம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தாய்ப்பால் வார விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. முதலியார்பேட்டை தொகுதி வண்ணாங்குளம் பகுதியில் அமைந்துள்ள ஆரம்ப சுகாதார மையத்தில் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி மெரினா சார்பில் நடைபெற்ற தாய்ப்பால் வார விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கலந்து கொண்டு சிறப்பித்தார். குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு சத்துணவு மற்றும் பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டன. வண்ணாங்குளம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் தாய்ப்பாலின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி பல்வேறு தகவல்கள் வழங்கப்பட்டன. தாய்ப்பால் கொடுப்பதன் மூலம் குழந்தைகளுக்கு
கிடைக்கும் நன்மைகள், தாய்மார்களுக்கு ஏற்படும் உடல்நல மேம்பாடுகள், தாய்ப்பால் கொடுக்கும் முறைகள் போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்து சுகாதாரத்துறை அதிகாரிகள் விளக்கம் அளித்தனர். இந்த நிகழ்ச்சியில் முதலியார்பேட்டை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் கலந்து கொண்டு குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு சத்துணவு மற்றும் பரிசு பொருட்களை வழங்கினார். அப்போது அவர் பேசுகையில், தாய்ப்பால் கொடுப்பது குழந்தையின் ஆரோக்கியத்திற்கு மிகவும் அவசியம். தாய்ப்பாலில் குழந்தைக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் உள்ளன. எனவே அனைத்து தாய்மார்களும் தங்கள் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மேலும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி மெரினா சார்பில் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கு பாராட்டும் தெரிவித்தார். இதுபோன்ற நிகழ்ச்சிகள் மூலம் தாய்மார்கள் மற்றும் குழந்தைகள் நலன் மேம்படும் என்றும் அவர் கூறினார். சுகாதாரத்துறை இணை இயக்குனர் ஆனந்தலட்சுமி பேசுகையில், தாய்ப்பால் கொடுப்பதன் முக்கியத்துவத்தை உணர்ந்து அனைத்து தாய்மார்களும் தங்கள் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்க முன்வர வேண்டும். சுகாதாரத்துறை சார்பில் தாய்ப்பால் கொடுப்பது குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடத்தப்படும் என்று தெரிவித்தார். மருத்துவர்கள் சரண்யா, பாலாஜி ஆகியோர் தாய்ப்பால் கொடுப்பது குறித்த சந்தேகங்களுக்கு விளக்கம் அளித்தனர். தாய்ப்பால் கொடுக்கும் முறைகள், தாய்ப்பால் சுரப்பை அதிகரிக்கும் உணவுகள், தாய்ப்பால் கொடுக்கும்போது தாய்மார்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் போன்ற பல்வேறு தகவல்களை அவர்கள் வழங்கினர். ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி மெரினா தலைவர் சரவணன் பேசுகையில், சமூக நலன் சார்ந்த பல்வேறு திட்டங்களை ரோட்டரி கிளப் தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறது. அந்த வகையில் தாய்ப்பால் வார விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இதுபோன்ற நிகழ்ச்சிகள் மூலம் தாய்மார்கள் மற்றும் குழந்தைகள் நலன் மேம்படும் என்று நம்புகிறோம் என்று கூறினார். இந்த நிகழ்ச்சியில் சுகாதாரத்துறை அதிகாரிகள், மருத்துவர்கள், செவிலியர்கள், ரோட்டரி கிளப் உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். தாய்ப்பால் வார விழிப்புணர்வு நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கப்பட்டது. புதுச்சேரி தவளக்குப்பத்தில் தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் மறைந்த டாக்டர் கலைஞர் கருணாநிதியின் 7ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் மறைந்த டாக்டர் கலைஞர் அவர்களின் 7ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதற்காக மணவெளி தொகுதி தவளக்குப்பம் 4 முனை சந்திப்பில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கலைஞரின் திருவுருவப் படத்திற்கு திமுக மாநில பொதுக்குழு உறுப்பினர் சண்முகம் தலைமையில் தொகுதி செயலாளர் ராஜாராம் முன்னிலையில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கலந்து கொண்டு டாக்டர் கலைஞரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி புகழஞ்சலி செலுத்தி பொதுமக்களுக்கு காலை சிற்றுண்டி வழங்கினார். இந்த நிகழ்வில் திமுக விளையாட்டு அணி அமைப்பாளர் ரவிச்சந்திரன், அவைத்தலைவர் முருகையன், பொருளாளர் செல்லப்பன், ஆதிதிராவிடர் துணை அமைப்பாளர் சக்திவேல், மாநில பிரதிநிதி ராஜாமணி, அனந்தகுமார், ரமேஷ், சிலம்பரசன் மற்றும் மாநில தொகுதி கிளைக்கழக நிர்வாகிகள், இளைஞர் அணி, மாணவர் அணி மற்றும் மணவெளி தொகுதி கழக உடன்பிறப்புகள் உள்ளிட்ட பலரும் பங்கேற்று முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி புகழஞ்சலி செலுத்தினர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியை போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa Lucas. புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியை போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa Lucas. வெற்றியை தாரக மந்திரமாக கொண்டு இன்றைய மாணவர்களை நாளைய வல்லுநர்களாக உருவாக்கி கொண்டிருக்கும் சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட். மருத்துவம் சார்ந்த வேலைவாய்ப்பு கல்விகள். நீட் ரிப்பீட்டட் கோர்சஸ் ஃபார் ஆல் பேச்சஸ். அட்மிஷன்ஸ் கோயிங் ஆன். Degree courses: BSc Medical Laboratory Technology, BSc Dialysis Technology, BSc Optometry Technology, BSc Radiology Medical Imaging Technology, BSc Operation Theatre Technology. Diploma courses later entry மூலம் direct second year. யூனிஃபார்ம், ரெக்கார்ட், லேப் கோட் முற்றிலும் இலவசம். படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்புக்கு உத்தரவாதம். 100% அரசு தர சான்றிதழ் வழங்கப்படும். டிப்ளமோ கோர்சஸ் ஃபீஸ் ரூபாய் 10,000 மட்டுமே. தவணை முறையிலும் கட்டணத்தை செலுத்தலாம். புதுவையில் ஊதியத்துடன் பயிற்சி தரும் ஒரே கல்வி நிறுவனம்.
நமது சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட் நம்பர் 7 கூடப்பாக்கம் மெயின் ரோட் வில்லியனூர் பைபாஸ் புதுச்சேரி. For contact 8220931846. புதுச்சேரியில் நாளை முதல் 3 நாட்கள் நடைபெறவுள்ள 2வது உலக திரைப்பட விழாவில் தமிழ், ஸ்பெயின், ஈரான், பிரான்ஸ், அமெரிக்கா, பிரிட்டன், ஹிந்தி உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த திரைப்படங்கள் திரையிடப்பட உள்ளது. புதுச்சேரி திரை இயக்கம், அலையன்ஸ் பிரான்சிஸ், புதுச்சேரி மற்றும் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் இணைந்து நடத்தும் 2வது உலக திரைப்பட திருவிழா நாளை தொடங்கி 3 தினங்கள் அலையன்ஸ் பிரான்சிஸ் ஆடிட்டோரியத்தில் நடைபெற உள்ளது. நாளை நடைபெறவுள்ள தொடக்க விழாவில் 9 தேசிய விருதுகளை பெற்ற பிரபல திரைப்பட எடிட்டர் ஸ்ரீகர் பிரசாத் கலந்து கொண்டு விழாவை துவக்கி வைக்க உள்ளார். இதில் சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் முதல் திரைப்படமாக பிரெஞ்சு மொழி டோரியன் லோகிட்டா திரைப்படம் திரையிடப்பட உள்ளது. 9ஆம் தேதி காலை ஸ்பெயின் திரைப்படமான ஆஃப்டர்நூன்ஸ் ஆஃப் சாலிட்யூட் திரைப்படம் திரையிடப்பட உள்ளது. அதனைத் தொடர்ந்து திரைப்படங்களின் எதிர்காலம் என்ற தலைப்பில் எடிட்டர் ஸ்ரீகர் பிரசாத்துடன் இயக்குனர் சிவகுமார் பங்கேற்கும் கலந்துரையாடல் நடைபெற உள்ளது. தொடர்ந்து பிற்பகல் யோகே மொழி படமான லிவிங் என்ற திரைப்படமும் மாலை 6 மணிக்கு மனிதர்கள் என்ற தமிழ் திரைப்படமும் திரையிடப்பட உள்ளது. அதனைத் தொடர்ந்து மனிதர்கள் திரைப்படத்தை உருவாக்கிய திரைக்கலைஞர்களுடன் பார்வையாளர்கள் கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. இறுதி நாளான 10ஆம் தேதி காலை அர்ஜென்டினா நாட்டு படமும், பிற்பகல் அமெரிக்க திரைப்படமான ஏ கம்ப்ளீட் அன்னவுன் என்ற படமும், அதனைத் தொடர்ந்து இறுதி திரைப்படமாக இந்தி திரைப்படமான சிஸ்டர் மிட்நைட் படமும் திரையிடப்பட உள்ளது. 3 நாள் திரைப்பட விழாவில் அனைவருக்கும் அனுமதி இலவசம். விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் புதுச்சேரி திரை இயக்க செயலாளர் பச்சையம்மாள், அலையன்ஸ் பிரான்சிஸ் இயக்குனர் லோரன் ஷாலிகு மற்றும் பலர் செய்துள்ளனர். ஒதியம்பட்டு ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதேஸ்வரர் சித்தர் ஆலயத்தில் பிரதோஷ பூஜை சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் முருங்கப்பாக்கத்திலிருந்து வில்லியனூர் போகும் வழியில் ஒதியம்பட்டு கிராமத்தில் அமைந்துள்ள மிகவும் பழமை வாய்ந்த ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதேஸ்வரர் சித்தர் ஆலயத்தில் வளர்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு பால், தயிர், அபிஷேகத்தூள், மஞ்சள் தூள், விபூதி, சந்தனம், இளநீர், பன்னீர் மற்றும் கலச அபிஷேகம் செய்யப்பட்டு நந்தி மற்றும் மூலவருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சுற்று வட்டார பகுதியிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த பூஜையை ஆலய நிர்வாக அதிகாரி பர்குணம் மற்றும் ஆலய அர்ச்சகர் முத்து, உபயதாரர் முருங்கப்பாக்கத்தைச் சேர்ந்த தியாகராஜன், உஷா குடும்பத்தினர் மிக சிறப்பாக செய்திருந்தனர். வில்லியனூர் தொகுதி திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் தமிழக முன்னாள் முதல்வர் முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் 7ஆம் ஆண்டு நினைவு தினம் எதிர்க்கட்சி தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிவா தலைமையில் அனுசரிக்கப்பட்டது. மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞரின் 7ஆம் ஆண்டு நினைவு தினத்தை அனுசரிக்கும் வகையில் வில்லியனூர் தொகுதி திமுக சார்பில் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அருகில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கலைஞர் திருவுருவ படத்திற்கும் எதிர்க்கட்சி தலைவர் சிவா மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொகுதி செயலாளர் மணிகண்டன் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திமுக நிர்வாகிகள், அணிகளின் தலைவர்கள், துணைத் தலைவர்கள், துணை அமைப்பாளர்கள், கிளைக்கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுக்கு மலரஞ்சலி செலுத்தினார்கள். இதேபோல் புதுச்சேரியில் உள்ள 23 தொகுதிகளில் அந்தந்த தொகுதி கழகம் சார்பில் கலைஞர் திருவுருவ படம் வைக்கப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கோபாலன் கடை பகுதியில் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரின் 7ஆம் ஆண்டு நினைவு அஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுவை மாநில திமுக அமைப்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா வழிகாட்டுதலின்படி தொகுதி கழக செயலாளர் இளஞ்செழிய பாண்டியன் துணையோடு கோபாலன் கடை பகுதியில் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரின் 7ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை மாநில துணை அமைப்பாளர் ஊசுடு எஸ். உத்ராபதி தலைமையில் நடைபெற்றது. இதில் கோவில் தலைவர் ஆனந்த கணபதி, மூத்த முன்னோடி மோகன், பால் பஞ்சாபி, ஸ்ரீனிவாசன், காளிதாஸ் ஆகியோர் கலந்து கொண்டு கலைஞரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். உடன் கோபாலன் கடை திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்கள் உடன் இருந்தனர். மேலும் நினைவு தினத்தை அனுசரிக்கும் வகையில் கலைஞருக்கு புகழஞ்சலி செலுத்தி வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. கூனிமுடக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் வளர்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது.
புதுச்சேரி மாநிலம் கூனிமுடக்கிலிருந்து காட்டேரிக்குப்பம் செல்லும் பாதையில் தமிழக பகுதியான வழுதாவூர் சேரன் நகர் பகுதியில் எழுந்தருளியிருக்கும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் நேற்று மாலை வளர்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சிவலிங்கம் சுவாமிக்கு எதிரில் நந்திக்கு பதிலாக அமைந்துள்ள பீடத்தில் பக்தர்கள் அமர்ந்து தியானம் மேற்கொண்டு இறை அருளை பெற்றனர். பிரதோஷ வழிபாட்டுக்கான ஏற்பாட்டினை அரசு என்கிற ஆறுமுகம், ஆதிலட்சுமி குடும்பத்தினர் மற்றும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலின் நிர்வாகிகள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். முத்தியால்பேட்டை சோலை நகர் தெற்கு பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு செங்கழுநீர் அம்மன் திருக்கோவில் மற்றும் அருள்மிகு பொன்னியம்மன் திருக்கோவிலில் இன்று ஆடி மாத பிரம்மோற்சவ விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த விழாவில் ராஜசந்துரு அறக்கட்டளை சார்பில் 1000 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த மாதமாக கருதப்படுகிறது. இந்த மாதத்தில் அம்மன் கோவில்களில் சிறப்பு பூஜைகள், அபிஷேகங்கள் மற்றும் திருவிழாக்கள் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் முத்தியால்பேட்டை செங்கழுநீர் அம்மன் மற்றும் பொன்னியம்மன் கோவில்களில் ஆடி மாத பிரம்மோற்சவ விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவின் ஒரு பகுதியாக ராஜசந்துரு அறக்கட்டளை சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. அறக்கட்டளையின் தலைவர் ராஜசந்துரு அன்னதானத்தை தொடங்கி வைத்தார். இந்த அன்னதானத்தில் 1000த்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு அம்மனின் பிரசாதத்தை பெற்று சென்றனர். அன்னதானத்தில் சாம்பார் சாதம், தயிர் சாதம், பொங்கல், வடை, பாயாசம் உள்ளிட்ட பல்வேறு உணவு வகைகள் பரிமாறப்பட்டன. பக்தர்களுக்கு தேவையான குடிநீர் வசதியும் செய்யப்பட்டிருந்தது. அன்னதானம் வழங்கும் பணியில் ராஜசந்துரு அறக்கட்டளையின் உறுப்பினர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் ஈடுபட்டனர். விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் ராஜசந்துரு அறக்கட்டளைக்கு தங்களது நன்றியை தெரிவித்தனர். மேலும் இதுபோன்ற நல்ல காரியங்களை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டனர். ராஜசந்துரு அறக்கட்டளை கடந்த பல ஆண்டுகளாக பல்வேறு சமூக சேவைகளை செய்து வருகிறது. ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வது, கல்வி மற்றும் மருத்துவ உதவிகளை வழங்குவது போன்ற பல்வேறு பணிகளை அறக்கட்டளை செய்து வருகிறது. இது குறித்து ராஜசந்துரு அவர்கள் கூறுகையில், அன்னதானம் என்பது ஒரு சிறந்த தானம். பசியோடு இருப்பவர்களுக்கு உணவு அளிப்பது புண்ணியமான செயல். இந்த அன்னதானம் மூலம் 1000 பேருக்கு உணவு வழங்க முடிந்தது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. தொடர்ந்து இதுபோன்ற சமூக சேவைகளை செய்ய அறக்கட்டளை உறுதி பூண்டுள்ளது என்றார். இந்த விழாவில் அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். விழா ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர். செங்கழுநீர் அம்மன் மற்றும் பொன்னியம்மன் கோவில்களின் ஆடி மாத பிரம்மோற்சவ விழா மற்றும் அன்னதான நிகழ்வு அப்பகுதி மக்களிடையே மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தியது. இதுபோன்ற நிகழ்வுகள் சமூக நல்லிணக்கத்தை வளர்ப்பதோடு மனித நேயத்தையும் மேம்படுத்துகின்றன. மேலும் ராஜசந்துரு அறக்கட்டளையின் இந்த முயற்சி பலருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது. தங்களால் முடிந்த உதவிகளை மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை இது தூண்டுகிறது. இத்தகைய அறப்பணிகள் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்பதே அனைவரின் விருப்பம். இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய முனைவர் சுந்தரமுருகனை பாராட்டி அமைச்சர் லட்சுமி நாராயணன் விருது வழங்கினார். புதுச்சேரி நண்பர்கள் தோட்டம் இலக்கிய அமைப்பானது புதுச்சேரி அரசு சுற்றுலாத்துறையின் உதவியுடன் பாரதியின் பாடல்களும் தமிழ் பிரெஞ்சு பண்பாட்டு பகிர்வும் என்ற இலக்கிய கருத்தரங்கையும் பாரதியின் பாடல்கள் காணொலியை திரையிடும் நிகழ்வையும் புதுச்சேரி அலையன்ஸ் பிரான்சி நிறுவனத்தில் நடத்தியது. இந்த நிகழ்வில் கான்ட்லைட் நிறுவனத்தின் நிறுவனர் அர்ஷத் கான் இயக்கி நடித்த பாரதி பாடல்கள் காணொலி தொகுப்பு நீபி வட்டினை சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் வெளியிட அலையன்ஸ் பிரான்சி நிறுவனத்தின் இயக்குனர் லொரான் ரலிக்கு பெற்றுக்கொண்டார்கள். இந்த விழாவில் அண்மையில் செவாலிய விருது பெற்ற அலையன்ஸ் பிரான்சே நிறுவனத்தின் தலைவர் மருத்துவர் சதீஷ் நல்லான் அவர்களுக்கும் புதுச்சேரி பட்ட மேற்படிப்பு மையத்தின் மேனாள் பேராசிரியர் வேங்கட சுப்பராய நாயக்கர் அவர்களுக்கும் பாராட்டு செய்யப்பட்டு அவர்களுக்கு விருது கேடயம் சுற்றுலாத்துறை அமைச்சரால் வழங்கப்பட்டது. இதை போலவே அண்மையில் இங்கிலாந்தின் லண்டன் நாடாளுமன்றத்தில் தமிழ் குறித்தும் தமிழ் பண்பாடு புதுச்சேரி மாநிலம் இந்தியா குறித்தும் உரையாற்றி திரும்பி வந்துள்ள கலைமாமணி முனைவர் சுந்தரமுருகன் அவர்களுக்கும் பாராட்டும் விருதும் கேடயமும் அமைச்சரின் பொற்கரங்களால் வழங்கப்பட்டது. இந்த விழாவில் சென்னை பல்கலைக்கழகத்தின் தமிழ்துறை தலைவர் பேராசிரியர்
மணிகண்டன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பாரதியின் படைப்புகளும் தமிழ் பிரெஞ்சு பண்பாட்டு பகிர்வும் என்னும் தலைப்பில் உரையாற்றினார். இந்த விழாவில் தமிழ் சங்க தலைவர் கல்வியாளர் கலைமாமணி முத்து, புதுவை பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் ரவிக்குமார், கடலூர் தந்தை பெரியார் அரசு கலைக்கல்லூரியின் பேராசிரியர் ஏழுமலை, பாவலர் சீனு தமிழ்மணி, பொறுமையா பாலசுப்ரமணியன், தமிழ்மாமணி உசேன் ஆகியோர் கலந்து கொண்டு இந்திய விடுதலை குறித்தும் பாரதியின் தமிழ் குறித்தும் உரையாற்றினர். முன்னதாக கான்லைட் நிறுவனத்தின் இயக்குனர் ஹர்ஷத் கான் இயக்கிய பாரதியின் பாடல்களின் காணொளி திரையிடப்பட்டது. இந்த விழாவை நண்பர்கள் தோட்டத்தின் தலைவர் திருநாவுக்கரசு, பொருளாளர் கவிஞர் புதுவை யுகபாரதி, ஐயா மாரியப்பனார் சுந்தராம்பாள் அறக்கட்டளையின் நிறுவனர் அண்ணன் மாரியப்பன், இலக்கிய அணி செயலாளர் சீனு மோகன்தாஸ், தொழில் முனைவோர் கவிஞர் அருள் செல்வம் ஆகியோர் விழாவை வடிவமைத்து ஒருங்கிணைத்து நிகழ்த்தினர். பாரதியின் மறை வாழ்க்கை என்னும் தலைப்பில் பாரதி புதுச்சேரியில் வாழ்ந்த காலத்தில் எழுதிய இலக்கியங்கள் குறித்து கலைமாமணி முனைவர் சுந்தரமுருகன் உரையாற்றினார். இறுதியில் கான்லைட் நிறுவனத்தின் இயக்குனர் ஹர்ஷத் கான் நன்றியுரையாற்றினார். இந்த விழாவில் புதுச்சேரி தமிழறிஞர்கள், தமிழ் ஆர்வலர்கள், மாணவர்கள் அனைவரும் பெருந்திரளாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். மீண்டும் முதன்மை செய்தி. தமிழக முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞரின் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் அனுசரிப்பு. முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்கள் கருணாநிதியின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை. புதுச்சேரி நெசவு தொழிலாளர்களுக்கு இம்மாதம் முதல் 20% கூலி உயர்வு, முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. புதுச்சேரி அரசு பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவிகள் ஓவர் கோட் அணிய வேண்டும், கல்வித்துறை உத்தரவு. பணிக்கு திரும்பாவிட்டால் ஒப்பந்தம் ரத்து செய்யப்படும். வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள PRTC ஊழியர்களுக்கு நிர்வாகம் எச்சரிக்கை.